இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா vCenter செட்டிங்ஸை ஆக்சஸ் பண்ற வாமி பேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது vCenter 5480 அப்படிங்கிற பேஜுக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சி vCenter வந்துட்டு ஒரு Photon OS. ஓகேங்களா? சி இந்த vCenter ஓபன் பண்ணுங்க. அந்த vCenter 1 ஓபன் பண்ணுங்க. அந்த VM ஓபன் பண்ணுங்க. vCenter VM. கிளிக் பண்ணுங்க. VM டபுள் கிளிக் பண்ணுங்கம்மா. இது கன்சோல் போங்க. கன்சோல். சரி கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா VCSA. சரிங்களா? ஸோ VCSA வந்துட்டு ஒரு அப்ளையன்ஸ். அதாவது இந்த VCSA மூலமா தான் நம்ம vCenter வந்து ஆக்சஸ் பண்றோம். இந்த VCSA டவுன்னா அந்த vCenter டவுனு. இந்த VCSA வந்து நீங்க இந்த கன்சோல் மூலமா ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் லைன்ல ரொம்ப ப்ரொஃபஷன்சியா இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து Photon OS என்னன்னா அந்த VMware டெவலப் பண்ண ஒரு OS தான் இந்த VCSA OS, Photon OS. இதுமே ஒரு லினக்ஸ் பேஸ்டு OS. இதை நீங்க செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதை லாகின் பண்ணுங்க. F2 கொடுத்து லாகின் பண்ணுங்க. F2 கொடுங்க. F2 கொடுத்தீங்களா? பிரஸ் பண்ணீங்களா? கொடுத்துறேன் ஜி. இவ்வளவு நேரம் ஆகுது. F2 வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? லாகின் பேஜ் வரதுக்கு மறுபடியும் F2 பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு VCSA வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா VCSA கன்சோல்ல வந்துட்டு F2 பிரஸ் பண்ணி ரூட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். சரிங்களா? ரூட் பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் கொடுங்க, உங்களுக்கு VCSA ஆக்சஸ் பண்ணிடலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் லைன் தான், GUI கிடையாது. இப்ப கொஸ்டின் என்னன்னா, எனக்கு கமாண்ட் லைன் தெரியாது, பட் நான் GUIல vCenter செட்டிங்ஸ் எனக்கு வேணும். அதாவது VCSA செட்டிங்ஸ் நான் பார்க்கணும். லைக் IP அட்ரஸ் என்ன, எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது அப்படிங்கறத இப்ப வந்து சொல்ல போறேன். சரியா? இது F2 பிரஸ் பண்ணி என்ன பிரஸ் பண்ணீங்க? F2 தான் பிரஸ் பண்ணேன். சரி, ஓகே. இப்ப இது F2 பிரஸ் பண்ணா இந்த கன்சோல் வரும். நீங்க இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? புட்டி செஷன்ல ஆக்சஸ் பண்ணலாம். புட்டி செஷன் போங்க. புட்டி செஷன் போயிட்டு vCenter IP கொடுங்க. ஏதாவது vCenter ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னா நீங்க புட்டி செஷன்ல தான் கனெக்ட் பண்ணணும். vCenter VCSA ரூட் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு கரெக்டா கொடுத்தீங்களா? கொடுத்துறேன் ஜி. இப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி லாகின் ஆகும். இத ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. இதுல ஷெல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும். ஷெல் என்டர் கொடுங்க. கைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே VCSAல ஷெல் கமாண்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு மற்ற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட. நீங்க VCSAல ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண போறீங்க அல்லது ஏதாவது ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இந்த ஷெல் அப்படிங்கறத நீங்க வந்து கொடுக்கணும், கமாண்ட் கொடுக்கணும். இந்த ஷெல் அப்படிங்கறது புரியல. என்னது? கிராஸ் செக் வந்திருக்கு. ஓகே ஃபைன். ஷெல் கமாண்ட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நீங்க எந்த கமாண்டாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்ப df ஸ்பேஸ் -h கொடுங்க. இந்த கமாண்ட் எதுக்கு அப்படின்னா நம்மளோட டைரக்டரி வந்து ஃபுல் ஆயிடுச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு. df என்று கொடுங்க. கமாண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அடிக்கடி இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா லாக் ஃபைல் வந்து சம்டைம்ஸ் 100% இப்ப இது வந்து vCenter ட்ரபிள் ஷூட்டிங்ல வரும். vCenter ஆக்சஸ் ஆயிருக்காது. பட் vCenter ஆக்சஸ் ஆகல அப்படின்னா நம்ம இங்க வந்து அந்த vCenter இதுல டைரக்டரி 100% ஃபுல் ஆயிடுச்சுன்னா vCenter ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த டைரக்டரி வந்து நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து ரொட்டேட் பண்ணணும், கிளியர் பண்ணணும். இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு vCenter சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ சர்வீஸ் ஸ்டேட்டஸ் பாருங்க. சர்வீஸ் ஸ்டேட்டஸ் ஆல் அந்த சர்வீஸ் கமாண்ட் இருக்கா உங்ககிட்ட?
இருக்கு ஜி. சர்வீஸ் ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்கு. ஜி இதுல டேப் பிரஸ் பண்ணா ஒர்க் ஆகாதா? இல்ல டேப் பிரஸ் பண்ணா ஃபுல்லா ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது. ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுமே. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்ப லினக்ஸ் எல்லாம் டேப் அடிச்சா அப்படியே அடுத்து என்னன்னு வந்துரும். ஜி டேப் பண்ணீங்க சர்வீஸ்க்கு அப்புறம். முதல்ல SCVR மட்டும் போட்டு டேப் படிங்க. SC சும்மா ஒரு 3 லெட்டர் மட்டும் அடிச்சு டேப் படிங்க. இல்ல வராது. வரல. இல்ல வரல. ஓகே சர்வீசஸ் பாருங்க. சர்வீஸ் ஸ்டேட்டஸ் பாருங்க. இந்த வருது. வருதா? கீழ என்ன என்டர் அடிச்சீங்களா? இல்ல bro, அத டாப் பிரஸ் பண்ணா V வருது. திருப்பி டாப் பிரஸ் பண்ணா அப்படியே நிக்குது. இந்த கீழ காமிச்சு அது என்டர் அடிச்சீங்களா? SCERல என்னென்ன கமாண்ட்லாம் இருக்குன்னு காமிக்குது பாருங்க. சர்வீஸ் கான்ஃபிக். ஓகே. இப்ப சர்வீஸ் ஸ்டேட்டஸ் பாருங்க. ஜி கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ்னா இது ஸ்டார்ட் கொடுத்தீங்க. இல்ல சர்வீஸ் ஸ்டேட்டஸ் ஆல் இருக்கும்ல. அங்க போங்க. ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்கு. இந்த கமாண்ட் காமிங்க. ஸ்டாப் லிஸ்ட்னு தான் 3 கமெண்ட் கொடுத்திருந்தீங்க. ஓகே. சர்வீஸ் ஸ்டேட்டஸ்ல கமாண்ட் கொடுத்தேன். சர்வீஸ் ஸ்டேட்டஸ் ஆல் ஓகேவா? அதுதான். என்ன கொடுங்க? நாட் சர்வீஸ் இந்த கமாண்ட் வந்து you have new main and minus not found. மேபி இது ESXL தான் இருக்கும் நினைக்கிறேன். also fine. ஸோ இதுல கமாண்ட் மூலமா சில இதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்ப எனக்கு கமாண்ட்லாம் பெருசா தெரியாது அப்படின்னா நீங்க வந்து வாமி பேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். வாமினா vCenter அப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். நோட் பண்ணிக்கோங்க. வாமி மீன்ஸ் vCenter அப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். அந்த வாமி பேஜ்ல உங்களுக்கு எல்லா செட்டிங்ஸும் தெரியும். சரியா? ஸோ இப்போ வாமி பேஜ் போங்க. ஒரு கமாண்ட் அடிச்சிருக்கேன் பாருங்க. கமாண்ட் பிங் பண்ணி பாருங்க. அத அடிங்க. கமாண்ட் தப்பா இருக்கே உங்களுக்கு. ஒரு சர்வீஸ் பண்ணி கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாதா? ரைட் கிளிக் பண்ணுங்க. கமாண்ட் நோட்பேட்ல போட்டுட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க ஜி. என்டர் கொடுங்க. இது போடுங்க லிஸ்ட் சர்வீஸ். வரலையா? இதுல என்னன்னா இந்த பர்టిక్యులர் சர்வீஸ் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணனும். ஜி வெறும் லிஸ்ட் சர்வீஸ் போடுங்க. நான் கொடுத்த கமெண்ட்ஸ் இல்லையோ ESX கமெண்ட்ஸ்ல. இந்த லிஸ்ட் சர்வீஸ் செக்ஸ் லிஸ்ட் சர்வீஸ் போடுங்க ஜி. கரெக்ட்டா ஸ்பெல் பண்ணுங்க. லிஸ்ட் ஜி லிஸ்ட். லிஸ்ட் ஸ்பேஸ் சர்வீசஸ். சர்வீஸ். SCERVICES. vCenter இருக்க கமாண்ட் ஃபுல்லா நான் அனுப்பிச்சிட்டேன் ஜி. அதை போட்டு பாருங்க ஜி. செக் ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க. டேட்டா லிஸ்ட் சர்வீசஸ் போட்டு பாருங்க. ஜி அந்த ஷெல் போகாம போடுங்க ஜி. ஜி நம்ம நேத்து பார்த்தோம்ல ஜி. அந்த ஷெல் இல்லாம ஒன்னு ட்ரை பண்ண முடியாது, ஞாபகம் இருக்கா? இல்ல ஷெல் எல்லாம் பண்ண முடியாது. ஓகே ஆமா ஷெல் இல்லாம அந்த கமாண்ட்ல பண்ணனும். பட் அது பாத்துக்கலாம். இருங்க பேட்ச் அப்டேட் அப்புறம் சொன்னேன்.
இல்ல ஜி இது எனேபிள் பண்ணணுமா சர்வீசஸ்? இல்ல எனேபிள் பண்ண தேவையில்ல. பெற பாத்துக்கலாம் ஒரே நிமிஷம் இருங்க. இது சரி. ஷெல் போட்டா மட்டும் தான் ஆக்சஸ் கிராண்ட் ஆகும். இது வாமி பேஜ் போங்க. ஓகே. நம்ம வாமி பேஜ் தானே பார்க்க போறோம். அத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. சோ யா வாமி பேஜ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு ஒரே நிமிஷம் இருங்க. ஐபி அட்ரஸ் https://IP address :540 போடணும். அல்லது FQD நேம் :540 போடணும். நோட் பண்ணிக்கோங்க. https://IP address :540 என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வரும். அதுல யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரி வரும். இதுல அட்வான்ஸ் போயிட்டு ப்ரொசீட். இதுல எப்பவுமே ரூட் பாஸ்வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? அதாவது VCSA ஓட ரூட் பாஸ்வேர்ட் போடுங்க. இதுதான் வாமி பேஜ். இந்த வாமி பேஜ்ல உங்களுக்கு மேக்ஸிமம் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம இங்க பாத்துக்கலாம். இப்ப இந்த சம்மரியில பாத்தீங்கன்னா கரண்டா VCSA ஓட FQDN நேம் என்ன, அதோட வெர்ஷன் என்ன, பில் நம்பர் என்ன, அப்டைம் எவ்வளவு நேரத்துல இது ரீஸ்டார்ட் ஆச்சு, அதாவது லாஸ்டா எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி, அப்டைம்னா என்ன, லாஸ்டா எப்ப ரீஸ்டார்ட் ஆச்சு அல்லது லாஸ்டா ஷட் டவுன் ஆச்சு அப்படிங்கிறது அப்டைம். ஸோ இதை வந்து 18 மினிட்ஸ் பேக் வந்து இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபி ஹெல்த், மெமரி ஹெல்த், டேட்டாபேஸ் ஹெல்த், ஸ்டோரேஜ் ஹெல்த், இந்த ஹெல்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷன் வந்து குட் கண்டிஷன்ல தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மானிட்டர் போங்க. மானிட்டர்ல பார்த்தீங்கன்னா கரண்டா இந்த VCSA-யோட CPU மெமரி யூட்டிலைசேஷன் வந்து இங்க பார்த்துக்கலாம். ஓகே, கரண்டா எவ்வளவு யூட்டிலைசேஷன் ஆகிட்டு இருக்கு, CPU மெமரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணுங்க. இது வந்து அந்த VCSA-யோட டிஸ்க் எவ்வளவு யூட்டிலைஸ் ஆயிருக்கு, நம்ம df-h போட்டோமா கமெண்ட்ல பார்த்தோமா, அதே மாதிரி இங்க GUI-ல எவ்வளவு யூட்டிலைஸ் ஆயிருக்கு. இதுல டைரக்டரி, ரூட் டைரக்டரி, ஸ்வாப் டைரக்டரி, கோட் டைரக்டரி, லாக் டைரக்டரி, இந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்டரி இருக்கு. அந்த ஒவ்வொரு டைரக்டரியும் எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத இங்க பாருங்க. எக்ஸாக்டா தெரிஞ்சிடும் இங்க எவ்வளவு யூட்டிலைஸ் ஆயிருக்கு, எத்தனை GB ஃப்ரீயா இருக்கு அப்படி சொல்லிட்டு. இஃப் சப்போஸ் 100 GB ஆயிடுச்சுன்னா நம்மளால vCenter ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த லாக்ஸ் எல்லாம் டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வாமி பேஜ்ல இருந்தா நீங்க வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரபிள் ஷூட்டிங்ல உங்களுக்கு வாமி பேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இதுல பாருங்க df- அந்த partition ஓபன் பண்ணுங்க. இதுல பாருங்க டெம்ப் எவ்வளவு வந்து யூசேஜ் ஆகிட்டு இருக்கு, எங்க மவுண்ட் ஆயிருக்கு. இததான் நம்ம அங்க இந்த டைரக்டரி தான் நம்ம அங்க வந்து GUI-ல பார்க்கணும். ஓகே, அங்க போங்க, வாமி போங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒவ்வொரு டைரக்டரிக்கும் ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. vCenter பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்கும் ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். ஒவ்வொரு டைரக்டரிக்கும் ஒரு ஹார்ட் டிஸ்க். இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணல. இதுல பாத்தீங்கன்னா 15 ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகும். இது நம்ம கிரியேட் பண்ணல. நீங்க VCS டெப்ளாய் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைல்லாம் கிரியேட் ஆகும். இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் கிரியேட் ஆகும். நீங்க கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க VCS டெப்ளாய் பண்றப்ப கிரியேட் ஆகும். சரியா? ஓகே, தென் ஆக்சஸ் போங்க. ஓகே அதுல ஓகே மானிட்டர் போங்க. மானிட்டர் போங்க. நெட்வொர்க். இப்போ இந்த டைரக்டரி டெலிட் பண்ணாலும் டெலிட் ஆயிருமா அது? இல்ல அது கமாண்ட் போட்டு அந்த லாக்ஸ் டெலீட் பண்ணணும். டைரக்ட்லி டெலீட் பண்ண கூடாது. அதுல உள்ள லாக்ஸ் டெலீட் பண்ணணும். ஓகே. நெட்வொர்க் போங்க. இல்ல மானிட்டர்ல நெட்வொர்க் இருக்கு பாருங்க. மானிட்டர்ல இதுல இருக்கிற ஈத்தர்நெட்டோட நெட்வொர்க் யூட்டிலைசேஷன் இதுல வந்து பாத்துக்கலாம். டேட்டாபேஸ் போங்க. வாட் இஸ் திஸ் டேட்டாபேஸ்? என்ன கிளாஸ்ல சொல்லிருக்கேன், vCenter கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன். இது என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம், ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம
VCSA ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம். அந்த டேட்டாபேஸ் நேம் என்ன உங்களுக்கு சொல்ல முடியுமா யாராவது? எனிஒன்? CMDB. இல்ல 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 இல்ல. அது இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர். See, இதே விண்டோஸா இருந்தா SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் VCSல இல்ல. Postgres டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். VCDB ஜி. VCDB இல்ல இல்ல Postgres நோட் பண்ணிக்கோங்க. POSTGRES Postgres டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். நோட் பண்ணிக்கோங்க. இது இன்டர்வியூல சம்டைம்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் த டேட்டாபேஸ் யூசிங் இன் VCSA? இது வந்து இந்த டேட்டாபேஸ் VCSA-க்குள்ள இன்பில்டா இருக்கும். தட் இஸ் கால்ட் அந்த டேட்டாபேஸ் என்னன்னா Postgres டேட்டாபேஸ். இந்த Postgresங்கிறது SQLங்கிற ஒரு டேட்டாபேஸ் தானே, ஒரு அப்ளிகேஷன், டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். அதே மாதிரி Postgresக்கு ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். நீங்க கூகுள்ல போயிட்டு Postgresன்னு போடுங்களா. என்டர் கொடுங்க. இதாது இந்த டேட்டாபேஸ், இந்த Postgres இந்த Postgres SQL இருக்கு இல்லையா, இந்த டேட்டாபேஸ் தான் VCSல இன்பில்டா இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு டேட்டாபேஸ். இந்த இது வந்து லினக்ஸ் பேஸ்டு டேட்டாபேஸ். இது நீங்க லினக்ஸ் சர்வர்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Photon OS வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு இதுக்கு இருக்கிறதுனால இந்த டேட்டாபேஸ் தான் வந்துட்டு Photon OSல யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, வாமி பேஜ் போங்க. ஸோ அந்த டேட்டாபேஸோட யூட்டிலைசேஷன் எவ்வளவு யூட்டிலைஸ் ஆகுது, ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி காமிக்கிறது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சஸ். ஸோ இதுல எதெல்லாம் எனேபிளா இருக்கு? SSH எனேபிளா இருக்கு, DCUA கன்சோல் பேஸ் ஷெல். DCUA டைரக்ட் கண்ட்ரோல் யூசர் இன்டர்ஃபேஸ். DCUA பத்தி இந்த கிளாஸ் எடுத்தனா எடுக்கலையோ? இல்ல ப்ரோ. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே அந்த ஸ்கிரீன் பத்தி சொன்னீங்க அப்போ ஸ்டார்டிங்ல. நோட் பண்ணிக்கோ. DCUA பத்தி தனியா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், ஞாபகப்படுத்துங்க. ஓகே, DCUAங்கிறது என்னன்னா செட்டிங்ஸ் தான், நத்திங் பட் DCUAங்கிறது செட்டிங்ஸ் தான். நீங்க டைரக்டா கன்சோல் போய் அதை ஆக்சஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க புட்டி செஷன்ல இருந்து DCUA ஆக்சஸ் பண்ணலாம். இப்பயே கூட சொல்லிடுறேன். இப்ப பட்டிஷன் ஓபன், VCSA பட்டிஷன் ஓபன் பண்ணுங்க, DCUA டைப் பண்ணுங்க. கமாண்டை டெலீட் பண்ணிட்டு DCUA டைப் பண்ணுங்க. கமாண்ட் நாட் ஃபவுண்ட். ஒரே நிமிஷம், இதுல கமாண்ட் ஏதோ இஷ்யூ இருக்கு. சரி, பரப்பாக்கலாம். எக்ஸிட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், இப்போ என்டர் பண்ணுங்க. ஓலையா ஷெல் கொடுங்க. இப்ப உங்களுக்கு கமெண்ட் கொடுங்க. இல்ல, சரி, கமெண்ட் பார்க்கலாம். சரி, இல்ல DCUA இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கோஸ்ட்ல பண்ணா எக்ஸிக்யூட் ஆகுது இந்த கமாண்ட். இது மினிமைஸ் பண்ணிக்கோங்க. சர்வீஸ்ல வந்து கமாண்ட் வந்து ESXi ஷெல்னு ஒன்னு இருக்கும்ல, அது எனேபிள் பண்ணீங்களா ஜி? அது எனேபிள் பண்ணா இது வொர்க் ஆகும். எதுல ஜி? எதுல ப்ரோ? சர்வீசஸ்ல ESXi ஷெல்னு ஒன்னு எனேபிள் பண்ணா தான் வொர்க் ஆகும். ஓகே, செக் பண்ணிடலாம். எனேபிள் தான் இருக்குமே. SSH மாதிரி அதுவும் இருக்கும். சரி, ஓகே, இதை பார்த்துக்கலாம். டைவர்ட் ஆயிரும், கிளாஸ் டைவர்ட் ஆயிரும். ஒரே நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடறேன். ஓகே, DCUAங்கிறது ஒரு செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு டூல். நான் வேற கிளாஸ் நான் எடுக்கிறது. ஓகே, கன்சோல் CLங்கிறது டைரக்டா அந்த ESXல இருந்தோ அல்லது VSL இருந்தோ கன்சோல் எடுக்கிறது. பேஷ் ஷெல் அப்படிங்கிறது, ஷெல் அப்படிங்கிறது என்னன்னா ட்ரபிள் ஷூட்டிங் கமாண்டுக்கான இது. நெட்வொர்க்கிங் போங்க. நெட்வொர்க்கிங்ல நம்மளோட VCS ஹோஸ்ட் நேம் என்ன, அதோட IP அட்ரஸ் என்ன, MAC ID என்ன, DNS என்ன கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். சப்போஸ் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் கொடுங்க. நெக்ஸ்ட் போங்க. ஹோஸ்ட் நேம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல DNS செட்டிங்ஸ் மாத்தினா மாத்திக்கலாம், ஹோஸ்ட் நேம் நீங்க மாத்தலாம் மாத்திக்கலாம். NIC 0 எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க.
இதுல நீங்க இந்த vCenter ஐபி அட்ரஸ் மாத்தலாம் மாத்திக்கலாம். ஸோ vCenter என்டையர் ஐபி செட்டிங்ஸ், டிஎன்எஸ், ஹோஸ்ட் நேம் எல்லாமே இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போங்க. இதுல எஸ்எஸ்எல் கிரெடென்ஷியல். ஸோ vCenter கிரெடென்ஷியல் கொடுத்தாதான் இதை நீங்க வந்து இது பண்ண முடியும். என்டர் பண்ணுவா. இல்ல வேண்டாம் கேன்சல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபயர்வால். ஃபயர்வால் தேவைன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ப்ரொடக்ஷன்ல இதை யூஸ் பண்ண மாட்டோம். டைம் வாங்க. ஸோ டைம் சிங்க் என்ன டைம் ஜோன்ல இருக்குது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா யூடிசி டைம் ஜோன்ல இருக்குது. இப்போ இந்தியன் டைம் ஜோன் மாத்துக்கலாம். இந்தியன் டைம் ஜோன் மாத்துக்கலாம். பை டிஃபால்ட் யூடிசி தான் இருக்கும். நீங்க இந்தியன் டைம் ஜோன் வந்து +5:30 இருக்கும். மேல போங்க. இல்ல இந்தியான் இருக்கு. ஏசியா கொல்கட்டான்னு இருக்கா பாருங்க. ஏசியா கொல்கட்டான்னு இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. அந்த இருக்கா? சேவ் கொடுங்க. ஸோ இப்போ இது இந்தியன் டைம் ஜோனுக்கு இது மாறிடும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 8:30 டைம் கரெக்டாக தெரியுது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் சர்வீசஸ். ஸோ நம்ம விசிஎஸ் சர்வீசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்வீசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ vCenter ஆக்சஸ் தான் பாருங்க அசோக். ஓகே. வேற டேப்ல ஓபன் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஆக்சஸ் ஆகுது. லாகின் பண்ணிருங்க. விசிசிவிஎம் செலக்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா விசிசிவிஎம் பாத்தீங்கன்னா மேல தெரியும் கெஸ்ட் ஓஎஸ் பாருங்க. ஃபோட்டான் ஓஎஸ் இருக்கும். VMware ஃபோட்டான் ஓஎஸ். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. விசிஎஸ்சி வந்து எந்த ஓஎஸ்ல ரன் ஆகுது அப்படின்னு கேட்டா ஃபோட்டான் ஓஎஸ்ல ரன் ஆகுதுன்னு சொல்லணும். சரியா? ஸோ வேமி பேஜ் போங்க. அப்டேட்ஸ். இந்த இது இருக்குன்னா vCenter பேட்ச் அப்டேட் வந்து நம்ம இந்த இடத்துல தான் பண்ணுவோம். நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட். vCenter பில்ட் அப்டேட், பேட்ச் அப்டேட் எல்லாமே இந்த அப்டேட்ல இருந்து தான் பண்ணுவோம். இதுலயே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட் இருக்குது. இன்னொன்னு நம்ம ISO இமேஜ் டவுன்லோட் பண்ணி அதை இங்க மவுண்ட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணலாம். 2 விதமா நம்ம அப்டேட் பண்ணலாம். ஆஃப்லைன் அப்டேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் அப்படின்னா இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கணும், ஆன்லைன்ல இருக்கணும். இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே வரும். இதுல வந்து ஆட்டோமேட்டிக் இல்ல. ஸோ இதுல செக் அப்டேட் செலக்ட் பண்ணிட்டு இதுல CD-ROM அப்படின்னு இருக்கு இல்லையா? சப்போஸ் நீங்க வந்து பேட்ச் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா vCenter போயிட்டு VMல CD/DVD மவுண்ட் பண்ணிட்டு அந்த ISO இமேஜை மவுண்ட் பண்ணிட்டு தென் இந்த இடத்துல செக் CD-ROM கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல தெரியும். நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா பேட்ச்க்கு? லாஸ்ட் பண்ணமே ஜி. பண்ணோம்ல? லாஸ்ட் வீக் பண்ணமே. பண்ணுங்க. அத vCenter போங்க. ஆனா அது நம்ம வந்து டேட்டா ஸ்டோர்ல போட்டுருக்கோமா? இல்ல ஜா, நான் அதுக்கு நெக்ஸ்ட் டைம் அடுத்து செக் பண்றப்போ கொடுத்தா வரல ஜா. உள்ள இருக்கு டேட்டா ஸ்டோர்ல. பட் இங்க இல்ல நீங்க ஆட் பண்ணதா வரும் ப்ரோ. மவுண்ட் பண்ணனும். இல்ல vCenter போங்க. மவுண்ட் எடுத்துட்டோம். ஓகே செக் பண்ணலாம். ஜி எனக்கு கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. நான் சொன்னதை எனேபிள் பண்ணா எக்ஸிக்யூட் ஆயிடும். ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். ஓகே. vCenter ரைட் கிளிக் பண்ணுங்க. எடிட் செட்டிங்ஸ் போங்க. CD டேட்டா ஸ்டோர் மவுண்ட் ஆயிருக்கா? மவுண்ட்ல தான் இருக்கு ஜி. இல்ல அது கிளிக் அது காமிங்க. அந்த இடத்துல காமிங்க. பாத்து கரெக்டான பாத்து அங்க வைங்க ஜி. கர்சர் அங்க வச்சீங்கனா காமிக்கும் பாருங்க. அதுல கொண்டு போங்க. இல்ல இன்னொரு கூட பாத்து போங்க. இன்னொரு கூட அப்லோட் பண்ணுங்க பாப்போம். அந்த ISO இமேஜ் கரெக்டான ISO இமேஜ் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா?
கடிச்சு அது லாஸ்ட் டைம் பண்ணுதான் ஜி. சரி லாஸ்ட் அது டைம் பண்ணி update அப்டேட் பண்ணது. ஆயிடுச்சு. அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆயிடுச்சு இல்ல இப்ப மறுபடியும் மவுண்ட் ம். பண்ணுங்க நம்ம காமிக்கிறதுக்கு. எதுல வச்சிருக்கீங்க? இல்லையா அதான் செக் பண்றேன். ம். இருக்கு. மவுண்ட் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. மறுபடியும் ஓகே கொடுங்க. உள்ள அப்டேட் ஆனதெல்லாம் காமிக்கலையோ? அங்க அதான் போங்க. தெரியல ஜி. ஏன்னா நம்ம அப்டேட் ஆயிடுச்சு லாஸ்ட் டைம். ஃபேமிலி பேஜ் போங்க. சோ இல்ல செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. ஓகே. செட்டிங்ஸ் ஓகே. கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல். செக் அப்டேட் கொடுத்துட்டு செக் அப்டேட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் பண்ணுங்க ஜி. செலக்ட் அப்படியே பண்ணுங்க. கொடுக்கலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செக் சீரியம் கொடுங்க. அது Actually இந்த அப்டேட் இடத்துல ஆனதுக்கு அப்புறம் வரல ஜி. செக் ஹிஸ்டரி சீரியம் கிளிக் கொடுத்தோம்னா பண்ணுங்க. ஹிஸ்டரி கிளிக் பண்ணுங்களேன். ஹிஸ்டரி இங்க ஆல்ரெடி இருக்கு. பண்ணனால இங்க காமிக்குது ஜி. காமிக்கல. ஆமா. ஃபிக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஆயிடுச்சு. இத வந்து பேட்ச் அப்டேட் பண்ணிட்டோம். அதனால ஆமா. நமக்கு அந்த ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ண காமிக்கல. சோ ம், நீங்க ம். புதுசா ஏதாவது பேட்ச் டெவலப் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல காமிக்கும். சரியா? ஃபைன். ஓகே. ஓகே. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெர்ஷனோட பில்ட் நம்பரும் பாத்துக்கலாம். மேல பாருங்களேன். அந்த பேட்சோட கரண்ட் பில்ட் வெர்ஷன் 7.03 கரண்ட் பில்ட் வெர்ஷன் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டேப் போங்க. சோ இதுல முக்கியமா பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் செட் பண்ணணும். இங்க பாத்தீங்களா பாஸ்வேர்ட் எக்ஸ்பயர் ஆன் நவம்பர் 12, 2024. இந்த இடத்துல நாங்க ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம். இதுல என்னன்னா பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. எதுவுமே அப்போ வந்து பேட்ச் டெவலப் பண்ணோம். பேட்ச் வந்து அப்டேட் பண்ணோம். எங்களால உள்ள லாகினே பண்ண பட்டிஷன் லாகின் பண்ண முடியல. எதுலையுமே லாகின் பண்ண முடியல. அப்புறம் வந்து பாஸ்வேர்டை வந்து மறுபடியும் ரீசெட் பண்ணி பெரிய வேலையாகி போச்சு. இது எடிட் கொடுங்க. 90 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம டிஃபால்ட்டா மாத்தணுமா? இல்ல பை டிஃபால்ட்டா வந்து ஒரு கேன்சல் கொடுங்களேன். பை டிஃபால்ட் வந்து பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்ல தான் இருக்கும். 90 டேஸ்ல பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா இதை நோ கொடுத்துருங்க. எடிட் போயிட்டு நோ கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகாது. நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். ப்ரொடக்ஷன்ல நீங்க இது ஸ்பேஸ் பண்ணுவீங்க. சேவ் கொடுங்க. இது பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகாது. வாமிக்கா இல்ல விசென்டர் ஜி? வாமி. நான் இப்ப பேசுறது எல்லாமே வாமி பத்தி தான். ரூட் பாஸ்வேர்டு. விசென்டர் பாஸ்வேர்டு கிடையாது. ரூட் பாஸ்வேர்டு. ஓகே. ஓகே நெக்ஸ்ட் சிஸ்லாக். நெக்ஸ்ட் பேக்கப். இப் சப்போஸ் பேக்கப் ரன் ஆச்சுன்னா இங்க பேக்கப் ஜாப் தெரியும். விசென்டருக்கு பேக்கப் ஜாப் ரன் ஆச்சுன்னா இங்க தெரியும். சம்மரி போங்க. மேல ஃபர்ஸ்ட் சம்மரி. சிஸ்லாக் நம்ம எதுவும் இங்க யூஸ் பண்ணுவோமா ஜி? இல்ல ப்ரொடக்ஷன்ல மோஸ்ட்லி யூஸ் பண்றது இல்ல. ஓகே. இது வந்து லாக் வந்து ஒன்லி விசென்டரோட லாக் ஆட்டுமா இல்ல என்டையர் விசென்டர் இல்ல விசென்டர் லாக். ஓகே. சோ வாமி வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டூல். நீங்க பண்ற எல்லா செட்டிங்ஸும் இதுல தான் கவர் ஆகும். சோ வாமி பாத்துக்கோங்க. முக்கியமா இந்த இன்டர்வியூல கேட்பாங்க வாட் இஸ் வாமி பேஜ் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது வாட் இஸ் 5480 போர்ட் யூஸ். 5480 நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் சொல்லி இன்டைரக்டாவும் கேட்பாங்க. இது ரெண்டுக்குமே ஆன்சர் இதுதான். வாமி மீன்ஸ் விசென்டர் அப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? ஃபைன். இதுல டவுட் இருக்கா? எனிபடி? அண்ட் ஆல்சோ வாமி வந்து ரூட்ல தான் நீங்க லாகின் பண்ணணும். See guys, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விசிஎஸ்சியோட லாகின் வேற, விசென்டரோட லாகின் வேற. விசென்டரோட லாகின் வந்து administrator@vsphere.local அப்படின்னு இருக்கும். அது தனி பாஸ்வேர்டு. விசிஎஸ்சியோட லாகின் வந்து ரூட் பாஸ்வேர்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போத் ஆர் டிஃபர். இது நம்ம ஒரு விசிஎஸ் டெப்ளாய் பண்றப்ப நம்ம கொடுப்போம். விசென்டருக்கு தனியா ஒரு பாஸ்வேர்டு கொடுப்போம். விசிஎஸ்ஐக்கு தனியா ஒரு பாஸ்வேர்டு கொடுப்போம். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட். விசிஎஸ் பாஸ்வேர்டு எங்க போய் ஜி